உங்க லெவலுக்கு வேலை செய்யுங்கடா. என் சக்திக்கு மீறின ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிடு. நான் உனக்கு 5 இல்லைன்னா 10 தரேன். இல்ல என்னடா பண்ணுவ? ஏண்டா வெள்ள பண்ணி எந்த வேலையும் செய்யாம தகுதியான படிப்பும் இல்லாம உங்க அப்பா பணக்காரங்கிற ஒரே காரணத்தினால நோகாம நேரா முதலாளி சீட்ல உக்காந்த உனக்கே இவ்வளோ திமிர் இருக்கே. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜிலேருந்து 10வது வரைக்கும் ஃபெயில் ஆகாமல் படித்து 10வதுல ஈஸியான குரூப் எல்லாம் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்தால் தான் இன்ஜினியர் ஆக முடியும்னு கஷ்டமான குரூப்பாக எடுத்து ஃபிசிக்ஸ்க்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், மேக்ஸுக்கு ஒரு டியூஷன் ரோடா அலைஞ்சு அதுக்கு ஃபீஸ் கட்ட பெற்றவங்கள வேற ரோடா அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்கு நைட்டெல்லாம் ஃப்ளாஸ்கில் டீ வச்சு படித்து காலையில் அலாரம் வச்சு எந்திரிச்சு படித்து அதில் வாங்குற மார்க்லாம் பத்தாம டிஎன்பிசி எக்ஸாமுக்கு வேற தனியாக ஒரு 2 மாதம் உட்காந்து படித்து அதில் வாங்குற கட் ஆஃப் மார்க் யூஸ்லெஸ்ஸாக போய் அம்மா நகைய அடமா வச்சு காலேஜ்ல சீட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து 4th இயர் வரைக்கும் வச்ச அரியர்லாம் 4th இயர்ல மொத்தமா கிளியர் பண்ணி இந்த சொசைட்டிக்குள்ள நுழைஞ்சா இந்த சொசைட்டி என்ன வேலை இல்லைன்னு செருப்பால அடிச்சு ரோடா வேலை தேடி அலைஞ்சு 3 வருஷம் 4 வருஷம் வீட்டுல தண்டமா உக்காந்து அப்பா என்ன தண்டச்சோறுன்னு திட்டி சாப்பிடுற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் தொண்டையில சிக்கி வலிச்சு இறங்கி எவனோ ஒரு புண்ணியவான் கடைசியில ஒரு நல்ல மனுஷன் எனக்கு வேலை கொடுத்து அதையும் புடிங்க நினைக்கிற உன்ன மாதிரி ஒரு புறம்போக்கெல்லாம் சமாளி இன்னைக்கு முன்னாடி நின்னு பேசிக்கிட்டு இருக்கிற வேலையில்லா பட்டதாரி எனக்கு மண்ணில் சங்கமம் உயிர் துளி வானில் சங்கமம் உடல் பொருள் ஆவியலும் தலையில் சங்கமம் அலாட கண்டா அடலுக்கு தகப்பா வணக்கம் என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கம். மழைக்காகத்தான் மேகம் அடகலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா. நீ சொந்த காலிலே நில்லு தலை சுற்றும் பூமியை வெல்லு இது அப்பன் சொல்லியே சொல்லு மகனேவா. நேரம் நெருங்கிவிட்டது. இன்னும் சில வினாடிகள் தான். வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல் இருக்க வேண்டும். அவர்கள் நிலைகுலையும் அளவுக்கு நம் நுழைவு அமைய வேண்டும். முழங்கட்டும் சங்கு. மருத நிலத்தின் திருவேற்றுடைய கருங்காலுடைய ஐயனாரே, உன்னையே நம்பியிருக்கும் உன் பிள்ளைகளுக்கு வழியை காட்டு. வெற்றிவேல் தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. மனமே சபதம் வெல்லும் மட்டும் சாயாதீரு விழியே இமையே தீயும் போதும் கலங்காதீரு. நதி அத்தனையும் கடலில் சங்கமம் நட்சத்திரம் அத்தனையும் பகலில் சங்கமம் கலைகளில் வெகுமதி உன்னிடத்தில் சங்கமம் மழை துளி மண்ணில் சங்கமம் உயிர் துளி வானில் சங்கமம் உடல் பொருள் ஆவியலும் தலையில் சங்கமம் அலாட கண்டா அடலுக்கு தகப்பா வணக்கம் என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கம். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஐயோ நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா அப்படி ஈஸ்வரா. வேணு சாஸ்திரி,
மிஸ்டர் வேணு உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க மேக்ஸ் பார்க்க கூடாது. நிறைய பேர் மார்க் எடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸ் பார்க்கறாங்க. அந்த காரியத்தை முடிக்கிற அளவுக்கு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு 1 மணி நேரம் நான் மேக்ஸ் பார்த்தோம்னா 10 மேக்ஸ்ல 4 போடுறேன். அப்ப 2 மணி நேரம் பார்த்தா 8 போடுறேன். 2.5 மணி நேரம் பார்த்தா 10 போடுறேன். அப்ப 2.5 மணி நேரம் பார்த்தா தான் நமக்கு 10க்கு 10 கிடைக்கும். நீங்க 1 மணி நேரம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸ் பார்த்துட்டு எனக்கு மார்க் வரலன்னு தலையில கை வைக்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? இங்க மதுரைக்கு போறதுக்கு 3 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொன்னா 3 மணி நேரம் போனா தானே மதுரை வரும். நான் 2 மணி நேரம் போயிட்டு வரலன்னு சொன்னா எப்படி வரும்? அப்ப மேக்ஸ்ல ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நேரத்தை செலவழிச்சாதான் உங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி, உங்க பலம் பலவீனத்துக்கு ஏற்ற மாதிரி. யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா நான் மேக்ஸ் 8 மணி நேரத்துல போட்டுருவேன். நானா உட்காந்து படிச்சா 16 மணி நேரம். அழுவது ஏது அட பறவையும் மழை அறியாது, போர்க்களம் நீ புகும்போது புல் தைப்பது காலறியாது. மகனே மகனே காத்துக்கு ஓய்வதேது அடையேது, கலைக்கொரு தோல்வி கிடையாது கிடையாது கிடையாது.